ஹாய் காய்ஸ், வாழ்க வளமுடன். நான் உங்கள் அன்னை டெய்லர். நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக இப்போ பின்துண்டு வரைகிற வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முழுசாக பார்த்து முடிக்கிறப்ப, அதாவது ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி வெட்டி தச்சு திருத்தமாக உங்களால் போட்டுக்க முடியும். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் அந்த நெக்கு வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த நெக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது குறுகலாக இருக்குது, கொஞ்சம் அகலமாக வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அகலம் வச்சிடக்கூடாது. நம்ம ப்ளவுஸை வச்சு அளந்து பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ இது ஏற்கனவே அவங்களுக்கு அகலமான ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறப்பல நமக்கு தோணுச்சுன்னா நம்ம பெருசாக அகலம் வைக்க தேவையில்லை. ஆனால் ஷோல்டர் எதுவும் கொஞ்சம் குறைச்சோம்னாலே நெக்கு தானாக அகலமாயிடும். இது ஒரு டிப்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு ஷோல்டர்லாம் கூட கரெக்டான இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது நெக்கு குறுகலாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா வேணால் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு தான் அதிகப்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக 1/2 இன்ச்சு அப்படிங்கிற அளவுக்குலாம் நாம் அதிகப்படுத்திடவே கூடாது. 1/4 இன்ச்சாக தான் நாம் எந்த விஷயமா இருந்தாலும் ஏற்றணும். ஓகே. அப்புறம் இன்றைக்கி நான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நாச்சியார் கோயில், அங்கே ஆகாச மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மன், அது சமயபுரம் மாரியம்மனா, இங்கே 15 நாள் இருப்பாங்க. அதை போய் தரிசிச்சுட்டு வந்தேன். சரிங்களா? வாழ்க வளமுடன். நம்ம வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம கழுத்து பகுதியோட இறக்கத்தை தான் எடுக்க போகிறோம். ஏற்கனவே நாம் அகலம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா? இப்போ ப்ளவுஸை நல்லா ஒரு சீராக நீவுனாப்பில் வச்சுக்கிட்டு நெக்கோட அந்த முனை இருக்குது பாருங்கள், அந்த முனையை ஒட்டி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டா போதும். இதுதான் பின்கழுத்துடைய இறக்கம். இப்போ மேலேருந்து ஷோல்டர்லேருந்து என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் நாம் குறித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா முன்கழுத்தோட அளவை எதுக்கு இந்த பின்துண்டில் குறிக்கிறேன் ஏன்னு பார்ப்போம். இப்போது இந்த பின்கழுத்தோடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்பக்கம் எப்பயுமே அப்படி இழுத்தாப்பில் தான் இருக்கும். நாம் தான் முன்பக்கம் நல்லா நெக்கு அந்த ஒரு சீரான நெக்காக அழகாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, அதே மாதிரி மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குறிச்சிக்கணும். இப்போ இந்த இடத்துல முன்கழுத்தோடைய இறக்கம், பின்கழுத்தோடைய இறக்கம் ரெண்டையுமே நாம் குறித்து வச்சுருக்குறோம். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு முன்கழுத்துக்கும் இதே மாதிரி மாதிரி வரைஞ்சிடணும், பின்கழுத்துக்கும் வரைஞ்சிடணும். இப்போ நம்ம வளைச்சி வரைஞ்சிக்கணும். ஆனால் முன்கழுத்தோடைய அளவை தான் நாம் வெட்டணும். இப்போது பின்துண்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தொடர்ந்து பொறுமையாக முழுசாக வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த அளவுக்கு வெட்டுறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அளவு ப்ளவுஸ் வச்சு. இப்போது தைக்க வேண்டிய இடத்துலலாம் மறக்காமல் இந்த மாதிரி கத்திரிக்கோலால் ஒரு கட்டிங் மார்க்கும் போட்டுக்குங்க. இப்போது இந்த பின்துண்டுடைய உயரம், அதாவது நம்ம மடித்து வச்சு தைப்போம் இல்லையா, அந்த கோடு வரைக்கும் உள்ள அளவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். அதையும் நாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அளந்து எழுதி வச்சுக்கணும். ஓகே காய்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.